ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககன் பூமியை வீட்டை விட்டு துரத்திடுறாரு. நம்ம பூமியும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் தான் நம்ம பூமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து சாரதா வீட்டுக்கு வராங்க. சாரதா கிட்ட கேட்குறாங்க, பூமி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, என் பையன் ககன் பூமி சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுமே கோவத்தை வீட்டுக்குள்ளே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மீரா வந்து பூமியை தேடி போகிறாங்க. அங்கே பார்த்தா பூமி வந்து ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பூமி மீராவை பார்த்து கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. பூமி எதுக்கு அழுகிறானே தெரியாமல் மீரா வந்து சொல்கிறாங்க, அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாயிடுமான்னு எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது பூமியை வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இல்லை நான் அங்கே வரமாட்டேன், ஏன்னா நான் அங்கே வந்தேன்னா கண்டிப்பாக ககன் என் மூஞ்சிலே முழிக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் மீரா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பூமி பண்ண சொல்கிற, ககனுக்காக நீ எல்லாத்தையுமே வெறுத்து ஒடுக்க போறியா, அது மட்டும் இல்லாமல் ககனுக்காக உன் அப்பா ஒருவே தூக்கி எரிஞ்சிட்டு போக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ஆமாத்த நான் வந்து இந்த ஊரில் எங்கே போகிறது எப்படி பொழைக்கிறதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப ககன் தான் எனக்கு இருக்கிற இடமும் கொடுத்து என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலியை நான் கஷ்டப்படுத்திட்டு நான் சந்திராவோட பொண்ணை அந்த வீட்டில் வாழ்றதுக்கு விரும்பலை அப்படிங்கிற மாதிரி மீரா கிட்ட நம்ம பூமி சொல்கிறாங்க. அப்போ மீரா சொல்கிறாங்க, உன்னை எப்படி நான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே, நீ என்னன்னா ஒரு பக்கம் கங்கனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், நான் என்னன்னா உன்னோட வாழ்க்கையை பற்றியும் என் அண்ணனை பற்றியும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணாவுக்கு மட்டும் நீ தான் அவரோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா, நீ ககனுக்காக ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வம்பு பண்ணி பூமியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நம்ம பூமி ககனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ககன் வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. அப்போ சாரதா வந்து ககன் கிட்ட பேசுவாங்க, என்னடா ககன் உனக்கு தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்க, எதுக்காக ஃபோன் அட்டன் பண்ணி பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம சாரதா வந்து ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. அதில் பூமி தான் நிறைய கால் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு ககன், பூமி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எத்தனை கால் பண்ணியிருக்கா, நீ ஒரு காலாவது அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ககன் வந்து சாரதாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க, என்னால் முடியாதுமா, இனிமேட்டு அவகிட்ட பேசி பேசி அவன் மனசில் நான் ஆசையை வளர்க்க விரும்பலை, அவள் வந்து சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவளை இனிமேட்டு பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஆனால் அவள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவளை எப்படியாவது சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு தான் நான் அவளுக்காக ஹெல்ப் பண்ணினேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, ஏன் ககன் நீ இப்படி ஒரு முடிவெடுத்த, உன் மனசில் பூமி இன்னும் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, ஆமாம்மா என் மனசில் இன்னும் பூமி தான் இருக்கா, அவளை என்னால் மறக்கவே முடியாது, ஆனால் அவள் சந்திராவோட பொண்ணாச்சே, சந்திராவோட பொண்ணை நான் என்றைக்குமே என்னோட வாழ்க்கை துணையை ஏற்றுக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் பூமியை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதாக்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் பூமியை ககன் வந்து ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவளை ஏற்றுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காருன்றதை நம்ம சாரதா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், பூமி என்னடா பாவம் பண்ணா, சந்திராவோட பொண்ணா பிறந்ததுக்கு அவளை நீ இப்படிலாம் வெறுத்து ஒதுக்கக்கூடாது, உன் மனசில் அவன் மேலே நிறைய காதல் இருக்குல்ல, அப்போ நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவ கூட சந்தோஷமா வாழு, கண்டிப்பா சந்திரா வந்து உங்க கல்யாணத்துக்கு தடங்கள் சொல்லவே மாட்டாரு, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பொண்ணு நம்ம கையில கிடைச்சிட்டா அவளோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு உன் கூட தான் சேர்த்து வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, நான் சின்ன வயசுல சந்திராவில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேமா, அந்த கஷ்டத்தை என்னால் மறக்கவே முடியல, அப்படிப்பட்ட ஒருத்தரோட பொண்ணை என்னோட வாழ்க்கை தனியா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ககன் அழுகிறாங்க. இந்த சைடு நம்ம நைனிகா வந்து அப்ரோட வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க. அப்பதான் நைனிகா வந்து எல்லாருக்கிட்டே சொல்றாங்க, நாங்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், அதில் ஒரு செயின் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயினை காட்டுறாங்க. அதே சமயம் இந்த சைடு நம்ம செரி வந்து அவரோட செயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிந்து கேட்குறாங்க, எதுக்காக செரி நீ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு செரி சொல்றாங்க, என்னோட செயினை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிந்து சொல்லுவாங்க, ஆமா நீ இதை கூட உருப்படியாக வச்சுக்காத, இப்படிதான் நீ பூமியை மிஸ் பண்ண, இப்போ நேரம் உன்னோட செயினா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது செரி சொல்லுவாங்க, இப்போ எதுக்காக நீ பூமியை இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிந்து சொல்லுவாங்க, இங்கே பாரு செரி, இப்போதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, பூமி வந்து உன்னோட முறை பொண்ணு, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்திரா மாமா கிட்ட மட்டும் நீ சொன்னா கண்டிப்பா அவர் வந்து உனக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செரி வந்து சொல்றாங்க, அப்போ பூமியோட காதல் என்ன ஆகுறது, ககன் பூமி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பூமியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட பிந்து சொல்றாங்க, இங்க பாரு செரி, என்னதான் இருந்தாலும் பூமி ககனை லவ் பண்றா, ஆனா
நீ பூமியை தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க பூமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் அதை ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ககன் அண்ணாவா இருக்கட்டும். ஏன்னா ககன் வந்து கண்டிப்பா சந்திரா மாமன் மேல ரொம்பவே கோவத்துல இருப்பாரு. அதனால பூமியை கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு. ஸோ இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சரி சொல்றாங்க. இல்ல பிந்து, என்னால முடியாது. ஏன்னா ககன் ஒரு நாள் சொல்லியிருக்காரு என்கிட்ட, நான் வந்து பூமியை ரொம்ப லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல நான் எப்படி பூமி மேல ஆசைப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பிந்து சொல்றாங்க, இங்க பாரு சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றிலாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது. பூமி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, ககனை மறக்கிறதெல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அதனால நீ எதை பற்றியும் யோசிக்காம பூமியை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி செடி மனசுல ஆசையை வளர்த்து விட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே மீராவும் செடி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு செடி, உன்னோட முறை பொண்ணு பூமி தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால உனக்கும் பூமிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் ரொம்பவே ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் கோமால உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலில். ஆனால் அது கூட இவங்களாம் பொருட்படுத்தாமல் பூமியை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ககன் கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சந்திராவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது வெளியில் உட்காந்துட்டு இருக்கும் போது 4-5 பேர் சந்திரா முகத்தில் தல்வானியை வச்சு அமுக்கிறதுக்கு வராங்க. அப்போ நம்ம பூமி என்னடா இது சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்போது அங்கே ட்ரிப்ஸ் கலண்டி கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டுமே நம்ம பூமி அலறடிச்சுட்டு ஓடி வருவாங்க. அந்த கொள்ளைக்காரங்களெல்லாம் போட்டு அடித்து துரத்திடுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சந்திராவுக்கு மூச்சு இருக்கான்னு பார்ப்பாங்க. சந்திரா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. மீரா கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்க அத்தை, இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 4-5 பேர் அப்பாவை கொல்றதுக்காக வந்தாங்க, நல்ல வேலையாக நான் வந்து பார்த்தேன், இல்லைனா அப்பாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மீரா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே பூமி கிட்ட சொல்றாங்க, வா பூமி நம்ம போயிட்டு டாக்டரை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டிட்டு வந்து சந்திராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு, அவர் இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி வந்து சொல்றாங்க, எங்கள் அப்பாவை 4 பேர் கொலை பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது டாக்டர் சொல்றாங்க, உங்க வீட்லயும் அதானமா நடந்துச்சு, அவருக்கு ஏற்கனவே கொலை முயற்சி நடந்திருக்கு, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு அவருக்கு சேஃப் கிடையவே கிடையாது, இன்னும் நிறைய பேர் இவரை எப்படிடா கொலை பண்றது தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து பூமி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, சரி டாக்டர், அப்போ நாங்கள் எங்கள் அப்பாவை எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைமா, இப்போ இவர் கோமா ஸ்டேஜில் இருக்காரு, இவருக்கு சரியான மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சந்திராவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் அபூர்வா வராங்க. அபூர்வா வந்து சந்திரா வீட்டில் இருக்கிறத பார்த்து பூமி மேல சம கோவப்படுறாங்க. பூமியை ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சிடுறாங்க. உனக்கு யாரடி இந்த உரிமையை கொடுத்தா, நீ எப்படி எங்க மாமாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும், அவருக்கு ஒன்று கிடக்கும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சம கோவப்படுறாங்க. அப்பதான் கேபி அபூர்வாவை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்குறாங்க. இங்க பாருங்க அபூர்வா, நீங்க வந்து புருஷன்ற உரிமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ வந்து தன்னோட அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற உரிமையில அவ பேசிக்கிட்டு இருக்கா. நாங்களாம் பூமிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், பூமி பண்ணதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, அவரை கொல்றதுக்கு 4 பேர் வந்தாங்க, அதை பார்த்துட்டு பூமி தான் இனிமேட்டு அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, இதுல என்ன தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க, இனிமேட்டு நீங்க பூமியை எதுவும் சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட்ல எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு, இந்த உலகத்துக்கே சந்திராவோட பொண்ணு பூமி தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட கேட்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வேணா சந்திராவோட பொண்ணு பூமி அப்படிங்கிற விஷயத்த நம்பலாம், என்னாலலாம் நம்ப முடியாது, எங்க மாமா சரியாய் வரட்டும், அவர் வாயாலேயே பூமி தான் தன்னோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நம்புவேன், அது வரைக்கும் இவெல்லாம் வந்து சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேபி கிட்ட அபூர்வா சொல்றாங்க. இதை கேட்டு கேபி சொல்றாங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும், ஏற்கனவே சந்திரா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பூமியை பார்க்கும்போது என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்போ டிஎன்ஏல பூமி தான் சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் ஆதாரத்தோட நிரூபணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அபூர்வா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து செம்மையா அபூர்வாவை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போ அபூர்வா பூமி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, என் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது நாச்சு அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க, எங்க அப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை விட அக்கறை எனக்கு அதிகமாகவே இருக்கு, நான் எங்க அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபூர்வாவோட வாயை அடைச்சிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.